இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெருங்குழப்பத்தின் நடுவே சமாதானம் இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு பயங்கரமாக குழப்பமா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார்கிட்ட ஆலோசனை கேட்குறது? என் குழப்பத்திற்கான தீர்வு யார் கொடுப்பா? யோசிச்சு யோசிச்சு மாண்டியை பிச்சுக்கிறதெல்லாம் போதுண்டா. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் நான் பார்த்துக்கிறேன். யார்கிட்ட ஐடியாவும் கேட்க போகிறதில்ல. கேட்க போகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் சில பல குழப்பமாற்ற செயல்லாம் நடந்துகிட்ருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா சரியாக முடிவு எடுக்க முடியல. இன்றைக்கி எத்தனை பேர் முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கிறோம்ல? அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க, நிறைய பேர் ஒன்று சொல்லும் போது என்னடா டிசிஷன் எடுக்கிறது, என்ன முடிவு எடுக்கிறது யோசிக்கிறோம்ல. இன்றைய நாளில் சமாதானத்தை குறித்து உலகம் அளிக்கக்கூடிய நம்பிக்கைக்கு மாறானது தேவ சமாதானமாகும். தேவ சமாதானம் நிலைத்திருக்கின்றது. ஆகவே அவரை நோக்கி பாருங்கள். அவர் தமது இலையற்ற சமாதானத்தினால் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுப்பார். இன்றைய நாள் ஆண்டவர் உற்று நோக்கி பார்க்கணும். முழு மனசோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவர் என் வாழ்க்கையில். நாங்கள் யாரையும் நம்பி இல்லை. என் வாழ்க்கைக்கு முதலாவது சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. நாங்கள் கலங்கி போய் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு புரியல ஆண்டவரே. கேள்விக்குறியாக இருக்கு ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குமான்னு சொல்லி அவரை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கொடுக்க போகின்றார். இன்றைய நாளில் அழகான வேத வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஏசையா 26ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 3 எடுத்து வச்சு பாருங்களேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கின்றபடியினால் நீர் அவனை பரிபூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்வீர். பார்த்தீங்களா? இன்னைக்கு முழு மனசோட நம்பிக்கையோட ஆண்டோட ஜெபிக்கின்ற பொழுது நம்மளை பத்திரமா பார்த்துக்க போகிறாருங்க. எந்த பிரச்சனை கிட்ட நெருங்க விட மாட்டார் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் சமாதானத்தோடு நம்ம பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா, எங்கே இருப்போம் பாதுகாப்பாக அப்படின்னா, குழந்தைய எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அம்மா அரவணைப்பில் பாதுகாப்பாக இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த சவுண்டு கேட்டாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இது வந்தாலும் சரி, அந்த குழந்தை பயப்படாது. காரணம் என்ன? நான் என் அம்மா கூட பத்திரமா இருக்கேன், எங்கள் அம்மா பத்திரமா பார்த்துப்பாங்க. ஸோ நம்பிக்கை இருக்குல்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பத்திரமா பார்த்துக்க போகிறாருங்க. எந்த பிரச்சனையும் பார்க்காதீங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போங்க. காரணம் என்ன? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அரவணைச்சி கொண்டு பத்திரமா பார்த்துட்ருக்கார். அதுதான் முதல்ல வரணும்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பத்திரமாய் பாதுகாக்க போகின்றார். நீ கலங்காத, யாரையும் பார்க்காத. முதலாவது நான் சொல்கிற விஷயம் இதுதான். யாரையும் பார்க்காதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நிலைமை மிகப்பெரிய உயரத்துக்கு போகின்றது. அலசோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு சமாதானத்தை தேடி பல்வேறு திசையில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. அம்மாவும் இல்லையா? எங்கடா இருக்குது, எங்கே சமாதானம் இருக்குது, எங்கே 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 அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். நம்ம கரெக்டான ஒருநிலைப்படுத்தி நம்ம கரெக்டாக இருக்குமா, கரெக்டான பாதையில் போகிறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். இயேசுவே உற்று நோக்கி பாருங்கள். அவரே முழுமையாக நம்புங்கள். அவர் மாத்திரமே கொடுக்கக்கூடிய சமாதானம் நீர் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர் மாத்திரமே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சமாதானம் என்னது? நீங்கள் உச்சுமையாக இருக்கணுங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போனுங்க. உங்களுக்குள்ளே பல பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி? இன்றைக்கி ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் பார்க்குறதுக்கு என்ன குடும்பம்டா இது, அவ்வளோ ஒற்றுமையாக சமாதானமாக இருக்குது, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே வராதா அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையாளராக வெளியேந்து எல்லாம் பார்த்துடலாம், இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது தான் தெரியும், ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் இருக்காங்க, வெளி உலகத்துக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் அவங்க ரொம்பவே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அப்படியே அந்யோன்யமாக இல்லாமல் ஆளுக்கு ஒரு திசையில் அங்கங்கே இருக்காங்க. காரணம் என்ன? பிரச்சனை. அது வெளியே காட்டிக்க மாட்டாங்களாம். வெளியில் பார்க்க சந்தோஷமாக இருக்காமல் காட்டிப்பாங்களாம். அதெல்லாம் வேணாங்க, ஒற்றுமையாக இருங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை தான் வெளியிலையும் நீங்கள் அதை கொடுக்க முடியும். வீட்டில் ஒற்றுமை இல்லை அப்படின்னா வெளியில் எங்கே அன்பு காட்ட முடியும்? எங்கே அன்பு நம்ம முழுமையாக கொடுக்க முடியும்?
உங்களை முதலாவது நேசிங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க நேசிக்க பழகுங்க. உங்களை நீங்கள் அன்பு செலுத்தினா தான் அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நோக்கி உச்சி நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையும் சரி நம்ம வாழ்க்கை நிலைமை கண்டிப்பாக மாறப்போகின்றது. ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு விட்டுறாதீங்க. நம்ம வாழ்க்கை நிலைமை மாறணும் அப்படின்னா நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. இன்றைக்கும் சமாதானத்திற்காக பல்வேறு வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு கணம் ஆண்டவரிடம் வந்து ஜெபிக்கின்ற வேளையில் நம்ம வாழ்க்கை நிலைமை நிச்சயமாய் பிரகாசமாக இருக்க போகின்றது. ஆண்டவரே, உம்மிடம் சமாதானத்தை தேடுவதற்கு பதிலாக எங்கோ சென்று விட்டேன் அப்பா, என்னை மன்னியும் என்று கூறுங்கள். இன்றைய நாள் நம்ம இயேசப்பா கிட்ட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, ஆண்டவரே எங்களை பார்த்துக்கோங்கப்பா, ஜெபிக்க தவறி ஒவ்வொரு நாளும் என்னை மனுஷன் ஏற்றுக்கோங்கப்பா, கிட்ட வரணும்னு நினச்சேன், ஆனால் என்னை திசை திருப்பி எனக்கு எது பிடிக்குமோ அந்த திசையை நோக்கி நான் போயிட்டேன்ப்பா, தவறான பாதையில் போயிட்டேன், ஆண்டவரே என்னை மனுஷன் ஏற்றுக்கோங்க. நிச்சயமாக ஏற்று பாருங்க. இடத்தில் சமாதானத்தை தேடுவதை விட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. மனுஷங்க, ஆண்டவரே உங்ககிட்ட நான் வரல, ஆண்டவரே என்னை மனுஷன் ஏற்றிட்டு இதுக்கப்புறமாச்சும் நான் திருந்தி வாழறதுக்கான ஒரு எண்ணத்தை கொடுங்க சொல்லி கேட்கலாமா இயேசப்பா கிட்ட. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் மிகப்பெரிய சமாதானத்தை கொடுக்கும்போது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க போகின்றார். சமாதானம் இருந்துட்டா வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகின்றது. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக நம்ம குடும்ப உறவுகள் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒற்றுமையாக இருங்க, சமாதானமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எங்கள் மேல் இறங்குவதாக ராஜா. சமாதானத்திற்கு இந்த உலகில் காரியங்களை தேடுவதற்காக நாங்கள் மனம் வருந்துகின்றோம் ஆண்டவரே. எங்கே சமாதானம் கிடைக்கும், எங்கே கிடைக்கும்னு சொல்லி தேடித்து அலைஞ்சிட்ருக்கோம் ஆண்டவரே. நீரே சமாதான பிரபு. நாங்கள் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கின்றீர் ராஜா. சமாதானத்திற்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பதையும் அறிவீர் தகப்பனே. இப்பொழுதும் பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. நித்திய சந்தோஷத்தினால் எங்கள் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் ஏசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மிடம் வந்திருக்கின்றோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. உடல் தெம்ப கொடுங்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் உள்ளத்தை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அமர்ந்த தண்ணீர்களிடையே எங்களை சுகமாய் பாதுகாத்து கொண்டு எங்களை இளைப்பார செய்வீராக. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் சமாதானத்தோடு இருக்க அருள் புரிங்க ராஜா. உம்முடைய கரிசனை நிறைந்த பாதுகாப்புக்கும் பிரசனத்திற்கும் எங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தினந்தோறும் வாசிப்பதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும் எங்களை எதிர்படுத்துங்க ஏசப்பா. எங்களை சோர்வடைய செய்யாதீங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மீது விளங்குவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. யாரெல்லாம் எங்களை கைவிட்டுனாங்களோ, யாரெல்லாம் எங்களை ஒதுக்குனாங்களோ, அவங்க மத்தியில் எங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் சோர்வச்சு கிடக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்க, உடல் தெம்ப கொடுங்க. சோர்ந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரத்தினால் தொடர்ந்து நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கலாம். முக்கியமாக சொல்ல போனால் ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்கப்பா. எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உள்ளதை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கலாம் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.